நாம் பேப்பர் ரோஸ்ட் தோசை ஊற்றுவதற்கு முதலில் 2 கரண்டி தோசை மாவை நன்றாக விரித்து ஊற்றிக்கொள்ள வேண்டும். தோசையை நன்றாக ஊற்றிய பின்பு நாம் ஹை ஃப்ளேமிலே வேக விட்டு எண்ணெய் ஊற்ற வேண்டும். நாம் குழந்தைகளுக்கென்றால் நெய்யும் போட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது பேப்பர் ரோஸ்ட் வருவதற்கு மேலே உள்ள மாவை நாம் சுரண்டி எடுக்க வேண்டும். சிறிது மாவு வேஸ்ட் ஆனாலும் குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி இது மிகவும் அருமையாக இருக்கும். தோசை நன்றாக வெந்து வந்துவிட்டது. நாம் இதை அப்படியே மடித்து விடலாம். குழந்தைகள் சாப்பிடும் வண்ணம் இந்த பேப்பர் ரோஸ்ட் தோசை மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோஸ்ட் தோசையை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.